ஹாய் கைஸ். இப்போ நான் இன்னைக்கு என்ன பேச போகிறேன்னா 10th அண்ட் 12th டெசிஷன்ஸ் வந்து எப்படி லைஃபை ஒரு ட்ராஸ்டிக்காக மாற்றுதுன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஸோ எப்படி இதை நான் அட்வைஸ் கொடுக்குறேன்னா, இது என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்த விஷயங்க வச்சு நான் இந்த அட்வைஸை ஃப்ரேம் பண்ணுறேன். ஸோ நார்மலாக நிறைய பேர் வந்து 10th ப்ரிப்பரேஷனுக்காக என்ன வேணால் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. 10th மார்க் எடுத்தால் தான் லைஃபு, 10th மார்க் இல்லைனா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய நெரேட்டிவ்ஸ் பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த நெரேட்டிவ்குள்ளே நான் எப்படி மாட்டினது ஒரு பெரிய கதை. ஏன்னா நான் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 9th ஸ்டாண்டர்ட் நான் ஃபாரினில் தான் படித்தேன். நான் வந்து ஒமானுன்னு ஒரு நாட்டில் தான் நான் படித்தேன். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. நாங்கள் நார்மலாக படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். 10th வரும்போது என்னென்னா குரூப் சூஸிங்னு ஒரு விஷயம் நடக்கும். அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அங்கே வந்து உண்மையிலேயே ப்ரெஷர் இருந்துச்சு அந்த நேரத்தில் சொல்லப்போனால். ஏன்னா நீங்கள் 80% மேலே வாங்கலைன்னா உங்களால் சயின்ஸ் குரூப் எடுக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் உங்களால் ஜாயின் பண்ணவே முடியாது. பாயிண்ட் பிளாங்க். நீங்களால் முடியவே முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இதனால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு வேளை அவங்க பையன் கம்மி மார்க் எடுத்துட்டாங்கன்னா டைரெக்டாக இந்தியா வந்துடுவாங்க ப்ரிப்பரேஷனுக்காக. ஸோ இந்தியாவில் வந்து அவங்க சயின்ஸ் குரூப் ஈஸியாக கொடுத்துருவாங்க நம்ம ஊரில். ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்துடுறாங்க. இப்போது சயின்ஸ் குரூப் எடுத்தோன்னே ஆப்வியஸாக என்ன ஆகும்னா, இன்ஜினியரிங் தான் வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி இந்தியாவில் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஐடி பூம் இந்த 2000 ரிசெஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுலேருந்து நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்தது. நிறைய பேர் எம்ப்ளாயபிலிட்டி ஆச்சாங்க. நம்ம ரிசெஷன்லேருந்து தப்பிக்க ஆரம்பித்தோம். இந்த நேரத்தில் என்ன ஆயிருக்குன்னா, நிறைய பேரண்ட்ஸ்க்கு மத்தியில் வந்து இந்த இல்யூஷனும் ஒரு ஓகே, நிறைய பேர் ஐடி படித்தா நல்லா இருக்காங்களே, ஸோ இதனால் நம்ம பசங்களை ஐடி படிக்க வச்சா நல்லாயிருக்கும். ஐடி, சிஎஸ்சி இல்லை இந்த கன்சல்டிங் பேஸ்டான ஜாப்ஸ்குள்ளே இறங்கினா நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறங்கிடுவாங்க. இப்போது இந்த வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் சயின்ஸ் குரூப் எடுத்துடுறாங்க. ஃபாரினில் நான் இருக்கும்போது இந்த மாதிரி கிடையவே கிடையாது. நான் 9th அங்கே இங்கே வந்துட்டேன் நான். ஸோ என்ன ஆகிடுதுன்னா, நான் போர்டு எக்ஸாம் இந்தியாவில் கொடுக்க வேண்டியதாக ஆச்சு. நான் இங்கே வந்ததுலேருந்து நான் பார்க்காத ப்ரெஷரோடு இங்கே கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு கல்ச்சுரலி. ஏன்னா 10th வந்து இங்கே அவ்வளோ பேர் மாஞ்சி படித்தாங்க, கஷ்டப்பட்டு படித்தாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆச்சுன்னா, அவங்க பிடிச்ச குரூப் எவ்வளோ சிஜிபிஏ வாங்கினா யாருக்கும் கண்டுக்க கிடையாது. நார்மலாக நீங்கள் உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். நோ மேட்டர் வாட் த ஜிபிஏஎஸ். ஜஸ்ட்டு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸு. சில இடத்துல மாறும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, காசை கொடுத்து அந்த குரூப்புக்கு உள்ளே அனுப்பி விட்டுருவாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து அவனுக்கு இன்ஜினியரிங் இருக்குது, அது இன்ட்ரெஸ்ட்டு, மேபி வேறு ஏரியாவில் இருக்கலாம், இருந்தாலும் நாங்கள் இதை தான் படிக்க வைப்போம்னு சொல்லிட்டு இங்கே இறங்கிடுவாங்க. இதில் என்னென்னா, நான் படித்தது சிபிஎஸ்சி ஃபாரின்லலாம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து இங்கே இந்தியாவில் நார்மலாக ஜெனரிக்காக சொல்கிறேன், என்ன இருக்கும்னா, காமர்ஸ் இருக்கும் ஒரு குரூப் தனியாக, ப்ளஸ் நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் எடுத்து படிப்பீங்க, இல்லைனா வந்து நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 இருக்கும். நார்மலாக இந்த 3க்குள்ளே தான் டிவிஷன் நடக்கும். ஃபாரின்லலாம் எப்படின்னா, நீங்கள் ஃபாரின் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஸ்பெசிஃபிக்காக எப்படி இருக்குன்னா, நிறைய சிபிஎஸ்சிக்குள்ளே பிரான்ச் ஹியூமனிட்டிஸ்னு தனியாக எடுத்திருப்பாங்க. இதில் வந்து செப்பரேட் கோர்சஸ்லாம் இருக்கும். ஸோ எலெக்டிவ்ஸ்ன்னு சொல்லி அந்த கோர்சஸை எடுத்து படிக்க வச்சுப்பாங்க இந்த சிபிஎஸ்சி போர்டுக்குள்ளேயே. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் இருக்குது. இது ஒரு தனி டேபிளாகவே சொல்லலாம். இது ஒரு தனி டேபிள் மாதிரி அங்கே அட்மிஷன் 10th முடிச்சதுக்கப்புறம் கொடுப்பாங்க. என்னால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல, பிகாஸ் நான் இங்கே டைரெக்டாக வந்துட்டேன். பட் என் கூட பிறந்தவங்க அங்கெல்லாம் படித்து முடித்ததுனால அவங்களுக்கு இந்த சிஸ்டம் இருந்து, அவங்க ஏரியா வந்து பிஸ்னஸ் ஸ்டடீஸ்னால ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு ஒரு கோர்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு ஒன்று எடுத்து அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. அங்கே 12th எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து பிபிஏ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வித்தியாசமே எஜுகேஷன் சிஸ்டம்லேயே. இந்தியாவில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த ப்ரெஷர்னால இஷ்டம் இல்லாத ஒரு விஷயத்துலேயே வந்து உங்கள் டம்ப் பண்ணிடுறாங்க. ஸ்டூடெண்ட் கேப்பபிலிட்டி இல்லைனாலும் என் பசங்க அதில் கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி பண்ணுறாங்க. ஐம் நாட் ஜட்ஜிங் எனிபடி. இருந்தாலும் உள்ளே போயிட்டாங்க, ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா, அடுத்தது 10th ஜட்ஜ்மெண்ட் ஆகிடுதா. ஸோ ஓகே, இதுதான் அவன் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ஓகே 12th போயிடுனதுக்கப்புறம் அவங்க தான் ஃபைனல் கவுண்ட் டவுன் மாதிரி.
அது முடிச்சதுக்கப்புறம் பசங்க ஒரு வேளை ஓகே நிறைய மார்க்ஸ் எடுத்து கிளியர் பண்ணாலும் கடைசியாக எங்கே போய் மாட்டுவாங்க? நான் வந்து இன்ஜினியர் ஆகணும், சரி எந்த இன்ஜினியர் ஆக போகிறேன்னா, ஓகே நான் சிஎஸ்சி, ஐடி எடுத்தால் தான் ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதிலேயே டம்ப் பண்ணிவிடுவாங்க. ஓகே நான் இந்த குரூப்பு தான் எடுப்பேன், நான் இதை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நாம் வந்து இன்னைக்கு என்ன தேவையோ மார்க்கெட்டில் அது தகுந்த மாதிரி தான் யோசித்து எடுக்கிறாங்க. இதுதான் நான் பார்த்த மிகப்பெரிய ட்ராபேக்கேன்னு சொல்லப்போனால். இப்போ என்ன ஆகுதுன்னா, உலகம் இப்போ ரொம்ப டைனமிக். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 6 இயர்ஸ் நான் எடுக்கும்போது சொன்னீங்க ஏஐ, டேட்டா சயின்ஸஸ் அப்போவே இருந்தது. பட் இருந்தாலும் இவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லும்போது ஜாயின் பண்ணும்போது ஓகே நான் இந்த சிஎஸ்சி, ஐடி எடுத்தால் போதுமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜம்ப் பண்ணியிருப்பாங்க. பட் 4 இயர் வந்து முடிச்சதுக்கப்புறம் ஏஐன்னு வந்திருக்கு, டேட்டா சயின்ஸ்னு வந்திருக்கு, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு வந்திருக்கு. எல்லாரும் வந்து யோசிக்கிறோம், ஐயோ அப்போ இல்லையே இப்போ வந்துடுதேன்னு. ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, அப்போ பீப்புள் வந்து ஆல்ரெடி வெல் ஃப்ளெஜ்டாக இருந்திருக்கிறாங்க. அதுலேருந்து மாஸ்டர்ஸ் போய் ஜம்ப் பண்ணிட்டாங்க. பட் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபண்டமெண்டல் எல்லாமே கிளியராக தான் இருந்திருக்கு. ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஒரு குரூப் எடுக்கும்போது உங்களோட ப்ரெஃபரன்ஸ் என்னன்னு வைக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்கள் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் வைக்க இப்போவே முடியலன்னா, நீங்கள் 4 வருஷம்க்கு அப்புறம் நீங்கள் எப்படி அதை டிஃபெண்ட் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போனோடனே கேள்வி உங்கள் ப்ரொஃபஸர் கேட்க, நீ எதுக்கு நீ இதை எடுத்தேன்னு கேட்பாங்க. அந்த ஒரு 5-2 மினிட்ஸில் உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டே அங்கே முடிஞ்சு போயிடும். ஏன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சு எடுத்தீங்கன்னா தெரியும், தெரியாத எடுத்தீங்களா தெரிய வந்துடும். இல்லை நீங்கள் வந்து சும்மா எடுக்கணும்னு எடுத்தீங்கன்னா கூட தெரிய வந்துடும். ஏன்னா உங்களோட கிளியர் விஷன் என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதனால தான் நிறைய அன்எம்ப்ளாயபிலிட்டி ஆகிப்போகுது. நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் ஆகணும்னு எடுத்துடுறாங்க தவிர, அந்த இன்ஜினியரிங் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்க மாட்டுறாங்க. ஐம் நாட் பிளேமிங் எனிபடி ஹியர், பட் வி ஆர் ஃபாலோன் இன் டு த சிஸ்டம் வேர் வி ஹாவ் டு சூஸ் இட். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அதை எடுத்து ஆகணும்னு ஒரு ப்ரெஷரில் போய் நீங்களாக போய் மாட்டிக்கிறீங்க. இந்த மாட்டலில் நீங்கள் சிக்கலாயிட்டு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 4 வருஷம் கொடுக்கல, 4 வயசு கொடுக்குறீங்க ஒரு விஷயத்துக்கு. உங்களோட வாழ்க்கையில் 4 வயசு கொடுக்குறீங்க. இந்த 4 வயசு கொடுக்குற விஷயத்தை நீங்கள் எவ்வளோ முக்கியமாக நீங்கள் எடுக்கணும்னு நீங்கள் என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யோசிப்பீங்களான்னு தெரியல. இன்னையாச்சும் கொஞ்சோண்டு யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்காச்சும் கொஞ்சோண்டு யோசிச்சு பாருங்கள். யங் ஸ்டூடெண்ட்ஸ் 10th 12th எடுக்கிறவங்க, நீங்கள் என்னவா ஆக போகிறீங்கன்னு 10th யாரும் குரூம் பண்ணுறது கிடையாது ஸ்டூடெண்ட்ஸை. நீங்கள் இந்த மாதிரி எடுத்தால் நீங்கள் இப்படி ஆகலாம்னு சொல்லுவாங்க தவிர, எப்படி ஜேஇ கிளியர் பண்ணலாம், நீட்டு கிளியர் பண்ணலாம் தான் சொல்லுவாங்க தவிர, நீங்கள் வந்து இந்த படிச்சிங்கன்னா நீங்கள் இது ஆகலாம், 4 வருஷத்தில் இதெல்லாம் நீங்கள் போகலான்னு யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தேன். நான் ஐடி எனக்கு போக இருந்தாலும் நான் ஐடிக்கு போகவே இல்லை. நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் எடுத்தேன். எங்கள் வீட்டில் என்னோட வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் என்ன சொன்னேன்னா, அம்மா எனக்கு பிடிக்குது, எனக்கு இண்டஸ்ட்ரி கூட ஒர்க் பண்ண பிடிக்கும், எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கும், எனக்கு அந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது, எப்படி அந்த இண்டஸ்ட்ரியல் செட்டப் எனக்கு பிடிக்கும் சொல்லி நான் எடுத்தேன். எனக்கு அந்த ஸ்கோப்பில் அதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் மேலே இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டு கிளியர் பண்ணேன். ஏன் கேட் கிளியர் பண்ணேன்? கேட் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஏன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே பிரியா இருந்தது, எனக்கு புரிஞ்சிக்கிற தன்மை அதிகமாக இருந்தது. அதனால தான் நான் கிளியர் பண்ணேன். எனக்கு ஒரு ஐஐடிலேயும் எனக்கு அட்மிஷன் கிடச்சிது. மெட்டீரியல்ஸில் குறிப்பாக நீ செராமிக்ஸ் பிடிச்சது, நான் செராமிக் இன்ஜினியரிங் நான் போயிட்டேன். ஸோ இப்போ தெரியுத ப்ரொக்ரெஷன் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரிய வந்தது. எனக்கு இதில் தான் விருப்பம் இருக்குது, நான் அந்த விருப்பத்திலே இருந்து அந்த விருப்பத்தை நம்பினேன். பசங்களுக்கு இப்போ என்ன ப்ரெஷர் பெற்றவங்களே இப்போ என்ன கொடுப்பாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச குரூப் எடுத்தாலும் நீ ஆகலைன்னு நீ எனக்கு பதில் சொல்லணும்னு வாங்க. அவங்க வீட்டிலே தெரிஞ்சு போய்டும் கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா, உங்களோட குரூப் சாய்ஸஸை நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டாக வைங்க. உங்கள் ப்ரிஃபரன்சஸ் என்ன, அது எப்படி நீங்கள் வந்து 4 வருஷத்தில் நான் என்னவா ஆக போகிறேன், நான் 4 வயசை கொடுக்கறது நான் என்னவா செய்ய போகிறேன்னு நீங்கள் நல்லா கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் இந்த டிசிஷனை எடுங்க. தயவுசெய்து வந்து இப்படி பண்ணால் இப்படி ஆகிடலாம், பணத்தை இப்படி சம்பாரிச்சிடலான்னு யோசிக்காதீங்க. பணம் நாளைக்கே சொல்ல முடியாது. இப்போ இருக்கிறதுல வந்து ஸ்பேஸ் நிறைய வளர்ந்துகிட்டே வருது. கோர் இன்ஜினியரிங் அடுத்த 5 வருஷத்துல பெருசாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியும் தேவை, எல்லா ஜாப் ஃபீல்ட்லேயும். ஸோ உங்களோட கோர் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். எப்படி அந்த கோர் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. எக்ஸ்போஸ் ஆகுங்க, நிறைய டெக்னாலஜி என்ன ஆகுது, எந்தெந்த ஏரியா போனால் எப்படி இப்படி வேலை கிடைக்கும், டவுட்ஸ் கேளுங்க உங்கள் ப்ரொஃபஸருக்கு. சார் இப்படி ஆனால் நான் என்ன ஆவேன் சார்,
இந்த மாதிரி எடுத்தால் என்ன ஆகலாம், நான் என்ன ஆகலாம், என்ன செய்யலாம், இல்லைன்னா ரோல் மாடல்ஸ் தேடுங்க. இப்போ அப்துல் கலாம்னு ஒரு ரோல் மாடல் எடுத்தீங்கன்னா, அப்துல் கலாம் என்ன படிச்சாரு, அவர் என்ன பண்ணாரு, எப்படி அவர் அந்த இடத்துக்கு போனாரு, இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஆளை ஒருத்தவங்கள சூஸ் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்பிரேஷனலான ஆளை வந்து என்ன பண்ணாங்கன்னு தேடுங்க. அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஷார்ட்கட் நான் சொல்லுவேன். ஒருத்தங்களை இன்ஸ்பிரேஷன் வச்சிங்கன்னா, அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சு நான் எப்படி அவங்கள மாதிரி ஆகலான்னு தெரியுமோ உங்களுக்கு ஒரு ரூட் தெரியும். அந்த ரூட்டை நீங்கள் பிக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வளர்ந்துடலாம். ஸோ இது ஒரு சின்ன அட்வைஸ் நான் கொடுக்குறது. உங்களோட ப்ரிஃபரன்சஸை ஃபஸ்ட்டாக வைங்க. தயவுசெய்து காலம் ரொம்ப டைனமிக்காக போயிட்டுருக்கு. நீங்கள் லேட்டாக நான் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி எடுப்பேன், ஏஐ அதிகமாகுது அதை தான் எடுப்பேன், கண்டிப்பாக வருது. ஏஐக்கு தேவை வர்றது டேட்டா. ஓகேவா? இப்போ ஒரு மெக்கானிக்கல் டிசைன் பண்ணி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் டேட்டா வந்து அந்த ஏஐ டெவலப் பண்ணுறவனுக்கு கொடுப்பான். அந்த டேட்டா க்ளீனாக இருந்தால் தான் அவன் டேட்டாவை ரிஃபைன் பண்ணி ஏஐ சிமுலேஷன் நடக்கும். சிஎஸ்சி படித்தவனுக்கு தெரியாது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த டேட்டா சரியாக இருக்கா இல்லையான்னு. பட் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு மட்டும் தான் தெரியும் அந்த டேட்டா கரெக்டாக தப்பான்னு. ஓகேவா? ஸோ அந்த டேட்டா க்ளீனிங் பண்ணுறது கூட ஒரு ஒழுங்கான ஒரு இன்ஜினியர் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அதனால் உங்கள் கோர் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு, நீங்கள் எப்படி அந்த சொசைட்டிக்கு டெவலப் பண்ணலாம், நான் என்னவா பெஸ்ட்டாக பார்க்குறேன், நான் என்னவா பார்ப்பேன்னு ஒரு தெளிவாக வச்சுக்கிட்டு அது டிசிஷன் எடுங்க. ஸோ என்னோடய அட்வைஸ் இது தான். இது முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டர் பார்க்குறவங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. பை.